அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோ லேட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் ரஷ்ய உளவுத்துறை கேஜிபியில் இப்போ வந்து எஃப்எஸ்பி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட ஒரு பெரிய டாக் போயிட்டு இருந்ததுங்க. எனக்கும் அந்த எஃப்எஸ்பி லீடருக்கும் நம்பலையா என்ன போங்க, நீங்கள் 6:50க்கே வந்து அந்த ட்விட்டர் எக்ஸில் நான் போட்டுட்டேன், லாங் டாக் கோயிங் ஆன், முடிஞ்ச பிறகு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு. அண்ணன் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு உலகத் தலைவரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையை ட்ரம்ப் செஞ்சிருக்காருங்க. இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 உலகத் தலைவர்கள் ஏதாவது முக்கியமான விஷயமா ஃபோனில் பேசினாங்க அப்படின்னா, பேசின பிறகு அந்த அரசு தரப்பில் செய்தி குறிப்பு வெளியிடுவார்கள், அது நியூஸில் வரும். இவர் பார்த்தாரு, பேசும்போதே நான் புட்டினுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன், இது ஒரு லாங் டாக், முடிஞ்ச பிறகு என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போட்டார். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, எப்படிங்க ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கின்னு பேசிக்கின்னு எப்படி தட்ட முடியும்னா, அவங்களுக்கு நிறைய அட்மின் இருப்பாங்க. சரி, எதுக்காக இந்த மாதிரி அப்படின்னா என்ன பண்ணுறது, வர வர ட்ரம்ப் எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவர் சொன்னார், இந்த மாதிரி மோடி எனக்கு ஃபோன் பண்ணி ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறத நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அடிச்சு விட்டாருங்க. இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஏதோ மோடி அவர்கள் பதில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என்னங்க ஒரு அதிகாரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கவர் அவர் சொல்கிறார், அப்படிலாம் ஒன்றும் பேசவே இல்லையே ஃபோனில், எங்கள் எனர்ஜி செக்யூரிட்டி அதுதான் முக்கியம், நாங்கள் அதுபடி தான் நடந்துப்போம் அப்படின்ட்டு வேகமாக மூக்கில் ஒரு பஞ்சு கொடுத்து விட்டாரு. அதனால தான் போல இருக்க உஷாரா அண்ணன் வந்து பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டாரு. இந்த பக்கம் இவருடைய ஃபோட்டோ ஃபோனில் பேசுகிற மாதிரி, அது புட்டின் ஃபோனில் பேசுகிற மாதிரி ஃபோட்டோ நிறைய இருக்கும், அது கூகுளில் தேடினா கிடைக்கும். அதை என்னோட பக்கம் போட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டா நம்பிடுவாங்க அப்படின்னு. ரைட், ஜோக்ஸ் அப்பார்ட். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மிடில் ஈஸ்ட் பீஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுக்காக வந்து புட்டின் என்ன ரொம்ப பாராட்டினார் அப்படின்னு. அது புட்டினை கேட்டால் தான் தெரியும், நான் எங்கடா சொன்னேன், நீயா அடிச்சு விட்டுக்கிற அப்படின்பார் அவர். இது வந்து உலக மக்களது நீண்ட நாள் கனவாக இருந்தது, அதை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னார். எப்படி, இதெல்லாம் அவரே சொன்னாரா இல்லை நீங்களா போட்டீங்களா? சரி விடுங்க, ஏதோ சின்ன பையன் அப்படின்ட்டு புட்டினும் கண்டுக்காமல் விட்டாரு. முதல்ல அதிகாரிகள் மட்டத்தில் பேச போகிறாங்களாம். இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசுகின்றார். அதற்கு பிறகு புட்டினும் ட்ரம்ப்பும் மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்த்த போகின்றார்கள். அது எங்கே அப்படின்னா ஹங்கேரியில் புடாபெஸ்ட் அந்த நகரத்தில். இது ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியனில் ஒரு கரைச்சலை கிளப்பி விட்டு விட்டது. காரணம் என்னன்னா, இந்த யூரோப்பியன் யூனியனுடைய பல சட்டத்திட்டங்களுக்கு ஹங்கேரியில் இருக்க விக்டர் ஓர்பான் அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார். சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாரு, ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து கள்ளத்தோணியில் வரவங்களாம் உள்ளே சேர்த்துப்பீங்க, சரி நீங்கள்லாம் பணக்கார நாடுகள், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டலி, இவங்கெல்லாம் வச்சு சோறு போடலாம். ஆனால் இந்த மாதிரி வருகின்ற மைக்ரண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் 20,000 யூரோ, இதை வந்து மொத்தம் 100 பேர் வந்தாங்கன்னா அந்த 100 பேருக்கார செலவை எல்லா நாடுகளும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்கள் என்ன பைத்தியக்காரங்களா? எங்களாலாம் இதுக்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு 20,000 யூரோலாம் செலவு பண்ண முடியாதுங்க அப்படின்னு தகராறு பண்ணிட்டு இருக்கவர். அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள், ஈவன் உக்ரைனை கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்றதுல கூட வந்து ஹங்கேரி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னா நாங்கள் எங்கே போகிறது, யாரோ லேண்ட்லாக்டு கண்ட்ரி, நாங்கள் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்குவோம். அப்படி வாங்கலை அப்படின்னா எங்கள் ஜிடிபியில் 3-4% அடி வாங்கிறோம், விலைவாசி ஏறும், வேலை வாய்ப்பு போயிடும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கட்டை போட்டுட்டு இருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கும்போது அங்கே போயிட்டு புட்டினும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த மெர்ஸு, மேக்ரோன் இவங்க மூஞ்சிலெல்லாம் புலையர்னு ஒரு அற விட்டா மாதிரி இல்லையா? ஆல்ரெடி இங்கே பத்திரிகைகள்லாம் வந்து இதை பற்றி குறைபாட ஆரம்பித்து விட்டார்கள். ஐரணி என்னன்னா, சோவியத் ரஷ்யாவாக இருந்த பொழுது அந்த ஈஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வார்சா பேக்ட் கண்ட்ரிஸ், அதில் இந்த சோவியத் டாமினேஷனை எதிர்த்து முதலாக குரல் கொடுத்த நாடுகளில் ஹங்கேரி ஒரு முதலாவதான நாடு. லாங் பேக் சோவியத் ரஷ்யா வந்து எங்களை டாமினேட் பண்ணுறதை ஒத்துக்க மாட்டோம், எங்களுடைய அரசியல், எங்களுடைய பாலிசி, இதை நாங்களே வந்து தீர்மானிப்போம் அப்படின்னு உரிமை குரல் எழுப்பியது ஹங்கேரி. ஆனால் அதுக்கப்புறம் மிலிட்ரியை வச்சு நசுக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஹங்கேரி கம்யூனிஸ்ட் சோவியத் ரஷ்யாவை எதிர்த்து குரல் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு கேபிட்டலிஸ்ட் ஹங்கேரி கேபிட்டலிஸ்ட் ரஷ்யாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றது. வரலாறு வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குகின்றது பார்த்தீங்களா? சரி, இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகின்றது. இவங்க இன்னைக்கு ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் பேசியிருக்க போகிறாங்க. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. ஜேடி வான்ஸ் சொல்லிட்டாரு, அதாவது ரஷ்யா வந்து கிரவுண்டில் அவங்க நிறைய ஜெயிச்சுட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. தப்பா
இதுதான் வந்து ஒரு சொல்யூஷன் வருவதற்கு தடையாக இருக்கின்றது. ஆனா அவங்க வந்து ஜெயிக்கல. யாரு? அண்ணன் ஜேடி வான்ஸ் சொல்றாரு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஒரு டீல் உருவாகுமா, ஒரு சொல்யூஷன் வருமா அப்படின்னா அதெல்லாம் வராது. நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி இருக்கோம். எப்படி 2000 மைல் தூரம் இருக்குது, இதுல வந்து 2 இன்ச் நெருங்கிட்டு நாங்க கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் செக்ரட்டரி போயிட்டு அது பாருங்க, ரஷ்யாவா உக்ரைனா நீங்க தான் டிசைட் பண்ணணும், உக்ரைனுக்கு நிறைய காசு கொடுங்க, இப்படி வேற பேசிட்டு வர்றாரு. ஒரு பக்கம் சண்டையை ஊக்குவித்துக்கினே இருக்கீங்க நீங்க, இன்னொரு பக்கம் என்னடானா சண்டையை நிறுத்தணும்னு சொல்றீங்க. எப்படிங்க இது சரிப்பட்டு வரும்? இப்ப சண்டை போடுறது ரஷ்யா உக்ரைன், இதுல வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச போறாங்க. ரைட், 2 பேரும் வந்து வல்லரசு நாடுகள். ஆமா, இப்ப ரஷ்யாவும் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ரஷ்யா பெருசா வளர்ந்துருச்சுன்னு இல்லை, அமெரிக்கா அடி வாங்கி கீழே போயிடுச்சு. அதனால சொல்றேன், அமெரிக்கா வல்லரசு நாடுன்னா அப்ப ரஷ்யாவும் வல்லரசு நாடு தான். இதுல நீங்க யாரை கூட சேர்த்துக்க போறீங்க? யூரோப்பியன் யூனியன் ஏற்கனவே சொன்னாங்க, எங்களையும் கூட கூட்டுன்னு போங்க, எங்க போற இடத்துக்கெல்லாம் எங்களை வந்து கைத்தட்டுறதுக்கு மட்டும் கூட்டு போறீங்க, இந்த மாதிரி பேசுறதுனா கூப்பிட மாட்டீங்களா அப்படிங்கிறது அவங்களுடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ட்ரம்ப் அதை பத்திலாம் கவலையே படலை. ஆனா என்ன மாதிரியான சொல்யூஷன் வரும்னா வராது. சொல்யூஷன் வந்தா அமெரிக்காவுக்கு தாங்க இது பெரிய இழப்பு. இப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நின்று விட்டது, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த பைப்லைன் உடஞ்சி போனதை எப்படியாவது ஒட்டி ஆர்எல்ஸ் த்ரோ கண்டெய்னர் ஷிப்பாவது ரஷ்யாலேருந்து ஆயில் அண்ட் கேஸ் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க யூரோப்பியன் யூனியனில். அண்ட் யூரோப்பியன் யூனியன்லேருந்து நிறைய மெர்ச்சன்டைஸ் வந்து ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது குறையும் யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்நோக்கி இருக்கும் மிகப்பெரிய ஆபத்து இது ட்ரம்ப்புக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து ஒரு பக்கம் இந்தியாவை கன்வின்ஸ் பண்ணணும், இந்தியா எங்க பக்கம் இருக்குது அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த சைனாவுக்கு எதிராக 100% டாரிஃப் போட்டுட்டு அவங்க பேசுறாங்க, இது யூரோப் இந்தியா இவங்கெல்லாம் எங்களோட வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். எதுக்கு நாங்கள் அவங்களோட வரணும்? காரணம் என்னன்னா, இந்த இந்தியாவை சேர்த்துக்கணும்னு சொன்னதாகட்டும், இல்லை இப்போ ரஷ்யாவோட பேசணும்னு சொல்றதாகட்டும், ரெண்டுமே இந்த சைனா இந்தியா ரஷ்யா இந்த ஆக்சிஸ்க்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்க வேண்டும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் நியூஸ் ஃபேக்டரி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து 50% ஆஃப் ஆயில் பர்ச்சேஸ் நிறுத்திட்டாங்க அப்படின்னு. யாரா சொன்னது? நேற்றைக்கு தான் எங்கள் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் நிறுத்தவே இல்லையே, ஃபோனே பேசலை அப்படின்னு. ஆனாலும் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் இதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. 50% ஆயிலை குறைச்சிட்டாங்க, அது வந்து நவம்பர் வாக்கில் தான் தெரியும், இல்லை டிசம்பர் வாக்கில் தான் தெரியும், பேப்பரில் இருக்காது, இப்படியெல்லாம் வேற கதை கட்டின்னு இருக்கிறாங்க. உடனே சில பேர் இதை பிடிச்சிங்கன்னா பார்த்தீங்களா பயந்துச்சு அப்படின்னு கூத்தடிப்பாங்க. அதை நம்ம இன்னொரு பதிவில் விரிவாக பார்க்கலாம். இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்துன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை சார் ஸ்டாக்ஃப்ளேஷன், இது வரைக்கும் வந்து இன்ஃப்ளேஷன் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படின்னா ஸ்டாக்னேஷன் அப்படின்னா இப்போ வாட்டர் ஸ்டாக்னேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தண்ணி போகாமல் ஒரே இடத்துல தேங்கி நிற்கிறது அப்படின்றது. ஸோ ஸ்டாக்னேஷன் அப்படின்றது பொருளாதார முன்னேற்றம் எதுவுமே இல்லாமல் அப்படியே நின்று போயிடுறது. கூடவே இன்ஃப்ளேஷனும் சேர்ந்ததுன்னு சொன்னால் அதை தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேரஸ்ட் காம்பினேஷன் சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிலிப்ஸ் கர்வ்னு ஒன்று இருக்கு. எப்பப்பெல்லாம் விலைவாசி ஏறுதோ அப்பப்பெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையும், ஆர் எப்பப்பெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் குறையுதோ அப்பப்பெல்லாம் விலைவாசி ஏறும். இது என்ன கோரிலேஷன் அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்குது, நிறைய பேருக்கு வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களாம் நிறைய சாமானை வாங்குவாங்க, அப்போ வந்து விலை ஏறும். இதுதான் இவங்களுடைய தியரி. பட் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. எப்படின்னா, விலைவாசி ஏறும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் விலைவாசி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு இந்த காலுக்கு தக்க செருப்பை வெட்டுறதுன்னு வச்சுருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் ஒரு பாலிசி. ஆனால் இந்த பிலிப்ஸ் கர்வ் அப்படின்றது பொய்யாக்கினது 1970s 73 அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பாட்டுக்கு ஒரு பக்கம் ஏறி நிற்குது, விலைவாசி இன்னொரு பக்கம் ஏறி நிற்குது. என்னடா பிலிப்ஸ் கர்வு அப்படின்லாம் சொன்னீங்களே, கர்வு வந்து இப்படி மவுண்டன் ஆயிடுச்சு அப்படின்னா அது யாருக்கும் புரியல. இன்றைக்கு அதே மாதிரியான நிலைமை அமெரிக்காவை துரத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் எம்ப்ளாய்மெண்ட் ஃபிகர்லாம் கீழே வந்து நிற்குதுங்க, அதுதான் அந்த பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ அந்த ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லைன்னு தெரியல. கரெக்ட், அதையும் இழுத்து மூடிட்டாங்க ஷட் டவுனில். அதனால் அந்த ஃபிகரே உங்களுக்கு வராது, பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் குறைகின்றது, அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் அவைல் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் விலைவாசி ஏறுது. காரணம் என்ன அப்படின்னா இந்த டாரிஃப், வேற ஒன்றுமே கிடையாது. இவங்களுக்கு வந்து சூடு போட்டுக்கின்னு ஐயோ எரியுதே அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க?
இப்போ சீனாவுக்கு எதிராக நீங்கள் நவம்பர் 1லேருந்து 100% ஏற்கனவே போட்ட டாரிஃபுக்கு மேலே அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. சீனாலேருந்து சப்ளைலாம் வரல அப்படின்னு சொன்னால், 100% டாரிஃபை கட்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் விலைவாசி கண்ணாபின்னான்னு ஏறும். 100% டாரிஃப் கட்டி வாங்குறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க அமெரிக்காவில். ஏன்னா அங்கே அந்த ப்ராஃபிட் மார்ஜின்றது ரொம்ப குறைஞ்சு போயிடும், சம்பளம் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் இழுத்து மூடிடுவாங்க. ஆல்ரெடி அமெரிக்காவில் இப்போது என்ன ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா, மேல்தட்டு மக்கள் அவங்க செலவு பண்ணுறது அதிகமாக இருக்கின்றது. செலவு பண்ணுறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இவ்வளோ நாளாக 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கியிருந்தாங்க, 50,000 ரூபா செலவு பண்ணியிருந்தாங்க, இப்போ அவங்க சம்பளம் 2 லட்சமாக ஏறிடுச்சு, அதனால 1 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அப்படி இல்லை, சம்பளம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் விலைவாசி ஏறிடுச்சு. இவ்வளோ நாளாக 50,000 செலவு பண்ணியிருந்தது குடும்பத்துக்கு, இப்போ 80,000 ஆயிடுச்சு. இதுதான் கணக்கு. அதே சமயத்தில் அந்த மிடில் கிளாஸ், அதுக்கப்புறம் அந்த கீழ்மட்டத்தில் இருக்காங்க இல்லையா, இவங்க செலவு பண்ணுவது குறைந்து விட்டது. ஏங்க விலைவாசி ஏறி இருக்குது, அப்படி இருக்கச்ச அப்போ அவங்களுக்கும் செலவு அதிகமாகும்ல. அப்படின்னா செலவு பண்ணுறதுக்கு அவங்களாண்ட காசு இல்லை. ஒன்று அந்த மார்ட்கேஜ், அந்த லோன் எல்லாம் கட்டணும், அதுக்கு பணம் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளில துரத்திடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். இந்த எஜுகேஷன் லோன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கல்விக்கு வாங்கின கடனாக இருக்கலாம், அதெல்லாம் கட்டி ஆகணும். அதை கட்டிட்டா செலவு பண்ணுறதுக்கு மீதி காசு கிடையாது. ஸோ ஒருவேளை சாப்பாட்டை நிறுத்திக்கலாம், ட்ராவல் பண்ணுறதை எங்கேயாவது நிறுத்திக்கலாம், ஈவன் மருத்துவ செலவுகளை கூட பல நேரம் அவங்க நிறுத்திருக்கலாம். அதனால தான் அந்த செலவு பண்ணுறது கீழ்மட்டங்களில் குறைந்து விட்டது. இதுக்கு இன்னொரு காரணம் லே ஆஃப். இப்போ சொன்னேன் இல்லையா, சீனாலேருந்து சரக்குகள்லாம் வரல அப்படின்னு சொன்னால், அந்த கடைகளில் அதை வச்சு விற்கிறவங்க, சைனீஸ் ப்ராடக்டை வச்சு நம்பிட்டு இருக்கவங்க, கடை வைக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம சரக்கே இல்லை, ஒன்றுமே விற்கலை, அப்புறம் நான் உனக்கு மட்டும் என்னதுக்கு தண்ட சம்பளம் கொடுத்துக்கின்னு அந்த வரியெல்லாம் போட்டோம், அப்போ நீ வீட்டுக்கு வா அப்படின்ட்டு அவங்கள சீட்டு கழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்க போகிறாங்க. அப்போ அவன் சோத்துக்கு என்ன பண்ணுவான், இந்த ஃபுட் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏற்கனவே மிலிட்ரி பீப்புள் அவங்க ஃபேமிலி போய் வரிசையில் நின்று நிற்கிறாங்க, அவங்களோட சண்டை போட்டுக்கின்னு இவன் போய் நிற்க முடியுமா? ஸோ ஒரு பக்கம் ஜிடிபி அடி வாங்குது, இன்னொரு பக்கம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏறினே போகுது. இதைத்தான் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இவங்களா அவங்களுக்கு வச்சுக்கிற சூன்யம் தானே தவிர மற்றவங்க மேலே குறை சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த சைனா, இந்தியா, ரஷ்யா இந்த ஆக்சிஸை எப்படியாவது உடைக்கணும்னு மல்லு கட்டி நிற்கிறாருங்க ட்ரம்ப். அதனால தான் முதல்ல ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக ஆயில் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டாரு. அடுத்தது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக யூரோப், இந்தியா, அதில் ரஷ்யாவை சேர்த்துக்கல அவர். இவங்கெல்லாம் ஒத்து வரணும், சீனாவுக்கு எதிராக, சீனா உலகத்துக்கு எதிராக சண்டை போட்டிருக்காங்க, அதனால நம்ம சீனாவுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும் அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்பீரியா அப்படின்னு ஒரு சிப் மேக்கிங் கம்பெனி, இது நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. இதை சீனா தான் வாங்கி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் நெதர்லாண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, எந்த காலத்துலேயோ போட்ட ஒரு சட்டம், அதாவது ஒரு அந்த நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு சண்டை போடுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த முக்கியமான ஐட்டங்கள், பிரெட்டு, சாப்பிட்ற ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் யாரும் பதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நிறுவனங்களை கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுற மாதிரியான ஒரு சட்டமாக, அந்த சட்டத்தில் இருக்க ஷரத்துகளை யூஸ் பண்ணி அங்கே இருந்த டைரக்டர், அவர் சைனா அப்பாயிண்டட் போல இருக்கு, அவரை தூக்கிட்டு அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாட்டா பண்ணி வச்சுருக்காங்க. இதை சைனா கடுமையாக எதிர்த்திருக்கின்றது. என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் காசு கொடுத்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் ஏதோ ஒரு சட்டத்தை சொல்லி நீங்கள் பாட்டுக்கு தூக்கினீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு யாரையோ கொண்டு டைரக்டர்ன்றீங்க, நாங்கள் தான் இதெல்லாம் இது பண்ணிப்போன்னு சொல்கிறீங்க. ஆனால் இவங்க பண்ண முட்டாள்தனம் என்னன்னா, அது சிப் மேக்கிங் கம்பெனி தான், ஆனால் கிட்டத்தட்ட 100 பில்லியன் சிப்ஸ் ஒரு வருஷத்துக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி விற்கிறாங்களாம். இவங்க மறந்து போன விஷயம், அதில் 80% ஆஃப் த சிப்ஸ் சைனாலேருந்து தயாரித்து நெதர்லாண்ட்ஸ்க்கு கொண்டு அங்கேருந்து யூரோப்பில் இருக்க மற்ற நாடுகளுக்கு விற்கிறாங்களாம். இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க, சீனாவிலேருந்து ஒரு சிப்பு கூட அந்த நெக்ஸ்பீரியா கம்பெனி அங்கே போகக்கூடாதுன்ட்டாங்க. இப்போ என்ன ஆகும், யூரோப்பியன் யூனியனில் இந்த கம்பெனிலேருந்து சிப்ஸை வாங்கி என்னென்னவோ தயாரிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட் அடி. எங்கே போவாங்க இந்த சிப்ஸுக்கு? நான் அமெரிக்கா கிட்ட போகிறேன், தைவான் கிட்ட போகிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வால்யூம் ஒரே நாளில் எல்லாராலையும் ஸ்கேல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், பணம் இருக்கின்ற பெரிய கம்பெனிகள், காசு அதிகமான டிமாண்ட் அண்ட் சப்ளை கேபிட்டலிசம் ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க என்ன பண்ணுவாங்க, இதில் ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கவங்கலாம் இருக்கிற சிப்ஸை வாங்கிடுவாங்க. மற்ற நிறுவனங்கள்லாம், யூரோப்பியன் யூனியன் முழுக்க இருக்கின்ற நிலைமை இது, அவங்களுக்கு சிப்பு கிடைக்காது. அப்போ
அது வரைக்கும் தண்ட சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுட்டு இருப்பாங்களா? தம்பி சிப்ஸ் வரட்டும், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தின்னலாம், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தால் தின்னுங்கன்ட்டு துரத்தி விட்டுருவாங்க. இப்போ இதில் எத்தனை பேர் வேலை இல்லாமல் போகிறாங்க? ஓவர் நைட்டு உங்களால் அந்த அளவுக்குலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் அண்ணன் ட்ரம்ப் சொன்னதை கேட்டுக்கின்னு யூரோப்பில் இருக்க அத்தனை பயிலவளும் நாசமாக போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு விடுறதா இல்லை, இன்னும் நிறைய பணத்தை செலவு பண்ணுங்க, எல்லா பணத்தையும் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆயுதம் வைக்கிறோம் அப்படின்னு. இப்போ அதுக்கும் ஒரு ஆப்பு வச்சிருக்காங்க சீனா. இவங்க அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸும் அந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸும் சப்ளை பண்ணுறதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது இல்லைன்னா யூரோப்லேருந்து விலை அதிகமானாலும் பரவாயில்ல, நாங்கள் 1க்கு 2 விலை கொடுக்குறோம், தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இவங்களால் தயாரிக்க முடியாது. இப்போ டோமஹாக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதில் வேற பேசுகிறாரு. நான் புட்டின் கிட்ட கேட்டேன், என்ன டோமஹாக் வேணுமா அவங்களுக்கு, நாங்கள் அனுப்புவா அப்படின்னு. இப்படியெல்லாம் ரவுஜு விட்டுட்டு இப்போ சொல்கிறாரு, டோமஹாக் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, பட் வி நீட் தம், எங்ககிட்ட நிறைய இருக்குது, ஆனால் எங்களுக்கு வேணுமே அப்படின்னு இருக்காரு. ஏன் இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் வரல அப்படின்னு சொன்னால், இவங்க பாட்டுக்கு டோமஹாக் எல்லாம் உக்ரைனுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால், நாளைக்கு ரஷ்யாவிலேருந்து ஒரு ஓரஷ்னிக்கோ இல்லை அந்த சாட்டன் 2 அதுவோ பொசிடியானோ வந்ததுன்னு சொன்னால், இவங்க அப்படியே கம்முன்னு கை கட்டிங்கன்னு ரைட் டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இவங்களுடைய பேட்ரியாட்லாம் எந்த லட்சணத்தில் வேலை செய்யுது அப்படின்றத உக்ரைன் வெட்ட வெளிச்சமாக்கிடுச்சு. இன்னும் எத்தனை சிஸ்டத்தை தான் வச்சு ஏமாற்ற போகிறீங்க நீங்கள்? வேற ரஷ்யன் சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இந்த உக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்றது இந்த ட்ரோன் டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் மிசைல் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, இதில் நிறைய பேருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அஃப்கோர்ஸ் உக்ரைன் சைட்லேயும் அவங்க நிறைய லேர்ன் பண்ணுறாங்க, இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா அளவுக்கு அவங்களால பண்ண முடியல. இருக்கிற ஃபெசிலிட்டி எல்லாம் அடித்து நவுத்திட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரஷ்யாவுடைய ஸ்ட்ராட்டஜியே என்ன அப்படின்னா, வரப்போகுது நவம்பர் டிசம்பரில் வின்டர் வரப்போகுது. ஸோ அவங்களுடைய அந்த கேஸ் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த கரண்ட்டை தயாரிக்கின்ற நிறுவனங்கள், அந்த கண்ட்ரோல் சென்டர்ஸ், இதையெல்லாம் ஒன்று விடாமல் போட்டு நொறுக்கி தள்ளி நிற்கிறாங்க. குளிரில் ஃப்ரீஸ் ஆகி நிற்க போகிறாங்க அங்கே இருக்க ஜனங்கள்லாம். இதை தடுத்து நிறுத்ததுக்கு என்ன பண்ண போகிறாங்க அமெரிக்காவில் இல்லை யூரோப்பில்? நாங்கள் இன்னும் ஆயுதம் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம், இன்னும் 5 வருஷம் ஆனாலும் சண்டை போகிறோம். 5 வருஷம் சண்டை போடணும்னா ரஷ்யாவால் தாக்கு பிடிக்க முடியும், உக்ரைனால் தாக்கு பிடிக்க முடியுமா? அங்கே இருக்கிற மக்கள் செத்து போய் நிற்கிறான். குண்டில் சாகாட்டாலும் இந்த மாதிரி கரண்ட் இல்லாமல், சோறு தண்ணி இல்லாமல், வேலை வாய்ப்பு இல்லாமல் அழிஞ்சு நிற்கிறானுங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜெலன்ஸ்கி எலெக்ஷன்லாம் கிடையாது. இது ட்ரம்ப் வேற கேட்டார். அப்படியா, அப்போ 3 வருஷம் கழிச்சு சண்டை நடந்தது அப்படின்னா எலெக்ஷன் வைக்க வேணாமா அப்படின்னு வேற கேட்டார் ஜெலன்ஸ்கியை பார்த்து. அவருக்கு ஒரு நப்பாசு, நாளைக்கு ஏதாவது பெரிய சண்டை நடந்ததுன்னா எலெக்ஷன் இல்லாமல் நாமளும் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. செத்து போயிட்டு இருக்கிறது அங்கே இருக்க சிவிலியன்ஸ், கஷ்டப்படுறது அங்கே இருக்கிற பொதுமக்கள். இவருக்கு என்ன, இவர் எங்கேயோ சேஃபாக இருக்காரு, அவர் உக்ரைனில் இருக்காரா இல்லை வேற எங்கேயா இருக்காரா அதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாமே கிரீன் மேட்டு போட்டு என்னென்னமோ ஷூட் பண்ணி வீடியோ அனுப்பிச்சுன்னுக்கிறாரு அவர். அவங்க ஒய்ஃப் யூரோப்பெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க. எல்லாம் யார் பணத்தில்? அங்கேருந்து யூரோப்பியன் யூனியன் மக்கள் அவங்கெல்லாம் உழைச்சி வரி கட்டி அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா அதை அவங்க அமெரிக்காவுக்கு கொடுப்பாங்க, அவங்க ஆயுதம் கொடுப்பாங்க. இதில் அவர் ஆட்டையை போட்டுட்டு இருப்பார் ஜெலன்ஸ்கியும் அவருடைய ஒய்ஃபும். எப்படியாவது இந்த காளை மாடுகளுக்கு நடுவில் அந்த சண்டை மூட்டி விட்டு நிறைய ரத்தம் குடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த ஆக்சிஸை உடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது நடைமுறை சாத்தியம் கிடையாது. ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இந்த தடவை அமெரிக்கா என்னதான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவரபுளாக ஒரு டீல் எடுத்துகிட்டு வந்தாலும், இந்த சைனா, ரஷ்யா, இந்தியா ஆக்சிஸை விட்டு நாம் வெளில போனோம் அப்படின்னு சொன்னால் அது வடிகட்டின முட்டாள்தனமாகிவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேவரபிள் டேர்ம்ஸில் டீல்ஸை கொடுத்துட்டு நாளைக்கே அதை கீசி போட்டாங்கன்னா அப்புறம் கூட இருக்க 2 பேரும் நம்மளை மறுபடியும் சேர்த்துக்க மாட்டாங்க. நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதனால் எந்த டீல் வேணால் போடுங்க, ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்கும். நாங்கள் உக்ரைனுக்கும் ஃப்ரெண்டாக இருப்போம், ரஷ்யாவுக்கும் ஃப்ரெண்டாக இருப்போம். அல்டிமேட்லி இந்தியாவுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அது எது நல்லதுன்னு பார்த்து நாங்கள் அப்படி தான் இருப்போமே தவிர, அவன் சொன்னான் இவன் சொன்னான்றதுக்காக இவனோட சண்டை போடுறது, இல்லை நீ சொன்னன்றதுக்காக மறுபடியும் அவனோட சேர்ந்துக்கிறது அப்படின்றதுக்கு நாங்கள் பாகிஸ்தான் கிடையாது, யூரோப்பியன் யூனியன் கிடையாது, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமரோ மெர்சோ மேக்ரோனோ கிடையாது. இது இந்தியா, மோடி அப்படின்றத நாம் திருப்பி ட்ரம்ப் அவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் நிரூபித்து கொண்டிருக்கின்றோம். இனியோ இந்த ஹங்கேரியில் புட்டாபெஸ்டில் நடக்க போகின்ற பேச்சுவார்த்தைகளால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போவது கிடையாது. உக்ரைன் அடிவாங்கி கொண்டு தான் இருக்க போகின்றது. ஆல் சடன் அமெரிக்கா இப்போ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க.
ஏன்னா இன்னும் ஒரு 4-5 மாதங்கள், ஏற்கனவே 6 மாதம் சொல்லியிருந்தேன், இப்போ அது 4-5 குறைந்து விட்டது, மிகப்பெரிய ஒரு அடியை சந்திக்கப் போகின்றார்கள். கூடவே ரிப்பப்ளிகன் பார்ட்டி, நம்ம ட்ரம்ப் இருக்கார்ல அந்த கட்சி, அந்த கட்சிக்கு ஆதரவு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றது. 2026 மிட்டம் எலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நிச்சயமாக அது பிரதிபலிக்கும். அங்கே ஒரு பெரிய அடி வாங்கினார்னு சொன்னால், ஏற்கனவே ரிப்பப்ளிகன்ஸோடைய மெஜாரிட்டி அப்படின்றது ரொம்ப ஸ்லெண்டர் மெஜாரிட்டியாக இருக்குது. அதில் அடி வாங்கினாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுடைய எந்த ஒரு திட்டமும் நிறைவேறாது, எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போடுவாங்க. ஒரு பக்கம் அந்த டாரிஃப் ஒரு குத்து குத்தி நிற்குது, இன்னொரு பக்கம் டெமோக்ராட்ஸ் ஒரு குத்து குத்துவாங்க. எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த இந்தியா சைனா ரஷ்யா ஆக்சிஸை உடைக்கணும், சைனாவை வந்து ஐசோலேட் பண்ணணும், டாரிஃப் போட்டு அவங்கள நசுக்கணும் அப்படின்னு அப்படியே அவர் எதிர்பார்க்குற மாதிரி ஐசோலேட் பண்ணாலுமே சீனா மேலே டாரிஃப் போட்டு இவங்களால ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அதை அவர் புரிஞ்சுக்கிறதா இல்லை. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.